நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்க சிஸ்டர் கொஞ்சம் பஞ்சு கிடைக்குமா? மூக்கல பஞ்சு வைக்கிற டைம் எல்லாம் இன்னும் வரலையே. காதுல வைக்கிறதுக்கு இவங்க அட்வைஸ் பண்ணி என்ன சாகடிச்சிருவாங்க போல இருக்க. இந்த மெடிசின்ஸ்ல வாங்கிட்டு வாங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். இங்க பாருங்க, நானும் கூட வரேன். இவன் எதுவுமே சாப்பிடல, ஏதாவது வாங்கிட்டு வரலாம். வா. இப்பதான் நிம்மதியா இருக்க. நல்ல வேளை அவங்கள நீங்க மருந்து வாங்க அனுப்பிட்டீங்க சிஸ்டர். உங்களுக்கு அட்வைஸ் கேட்கும்போது கோவம் வருதுல? மெடிசின்ஸோட சேர்த்து நானும் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறேன்ல, அப்போ என் மேலயும் கோவம் வருதுல? நடந்த சில விஷயத்த நினைச்சு பார்த்தேன். சத்தியம் அத டென்ஷன், கவலை இது எல்லாத்தையுமே நான் விடணும். அப்புறம் சில பேர் மேல இருந்த கோபம். நான் குடிக்க ஆரம்பிச்சதே அதனாலதான். என்ன நானே கெடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சரி, யார் மேல அவ்வளோ கோவம்? அதெல்லாம் இருக்கு. இப்போதைக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்க வேண்டாம். லவ் ஃபெயிலியரா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எல்லாத்தையும் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். சரி சரி. ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்தாதான் எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அதோட முடிஞ்சிரும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஒருவேளை அது உண்மையா இருக்குமா சுமி? எனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த பெட்ல இருக்கும்போது ஒரு சில விஷயத்த நான் யோசிச்சேன். நீ என்ன யோசிக்க வச்சேன்னு கூட சொல்லலாம். பொதுவா சொல்லப்போனா ஒரு சில பேரை மறந்துட்டு திருந்தி வாழணும்னு தோணுச்சு. மனப்பூர்வமா நினைக்கணும். இங்க இருந்து வெளியே போனதும் நேரா பார்க்கு போக கூடாது. இல்ல, நீ தானே என்கிட்ட சொன்ன உங்க அப்பா குடிகாரனா ஆனதால யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்க வரலன்னு. வாழ்க்கையை ஷேர் பண்றதுக்கு யாருமே வரலன்னு. ஒரு அழகான பையனா உன் கூட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்க நான் வரட்டுமா? ஐயோ சாமி, வேண்டாம். எனக்கு குடிக்கார அப்பா இருந்த பயமே இன்னும் என்ன விட்டு போகல. திரும்பவும் இன்னொரு குடிக்கார என் வாழ்க்கையிலன்னா நான் நினைச்சு பார்க்க கூட விரும்பல. கடைசி வரைக்கும் தனியா வாழற நிலைமை வந்தாலும் ஒரு குடிக்காரன் கூட மட்டும் வாழ விரும்பல. அத நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இப்ப குடிய விட்டுட்டேன். குடிக்காரனுங்க டெய்லி காலையில சொல்ற வார்த்தை தான் இது. சாயந்தரம் 4 கால்ல வருவானுங்க. இங்க பாரு தேவதாஸ், என்ன கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க, கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். வாங்கிட்டீங்களா? இந்தாங்க. அம்மா இங்க? அவ கேண்டீன்ல சாப்பாடு வாங்கிட்டு இருக்கா. இந்தாங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க, சரியாயிடும். நல்ல பொண்ணு. கிரணும் அணு வந்ததுனால அம்மு ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அப்பா அம்மா கிட்ட போகணும்னு சொல்றதையே விட்டுட்டா. என்னாச்சு உனக்கு? சுப்ரியா சொன்னதை நீ இன்னும் மறக்கவே இல்லையா? அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க வேணாம், விட்டுரு. சுப்ரியா சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. மனோ இந்த மாதிரி ஆனதுக்கு அணுவும் நானும் ஒரு வகையில காரணம் தானே. இப்ப அதை நினைச்சு என்ன ஆக போகுது? விட்டுரு. அப்படி விட முடியாதுங்க. குடிச்சிட்டு ஓடையில விழுந்து கிடக்கிறது, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனது. ஷூ, மனோவை பத்தி என்னால அப்படி யோசிச்சு கூட பார்க்கவே முடியலங்க. அவன் எப்படி இருந்த பையன் திடீர்னு இப்படி ஆயிட்டான். அவன் அந்த அளவுக்கு அணு மேல அன்பா இருந்தான். ஆனா அணு அவன் தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டா. அத அவனால தாங்கிக்கவே முடியல.
நீ மெதுவா பேசு, கிரணுக்கு கேட்க போகுது. நாம ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துருவோமா? நான் அவனை கொஞ்சம் பார்க்கணும். ஒரு தடவை பார்க்க போய் கிடைச்சதெல்லாம் பத்தலையா? அவனோட மனச எப்படியாவது மாத்தணும். அது நம்மளால முடியாது. நம்மள பார்க்கும்போது அவனுக்கு கோவம் அதிகமா வரும், அதான் உண்மை. அது மட்டும் இல்ல, மனோ மேல இப்பவும் நமக்கு அன்பு பாசம் இருக்குன்னு தெரிஞ்சா கிரண் மனசு ரொம்ப கஷ்டப்படும். எதுக்காக வீணா நாமளே பிரச்சனையை உருவாக்கணும்? அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப மனோவை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவனும் அவனை மறந்துட்டா, நாமளும் மறக்கணும். கிரண் கஷ்டப்படுற மாதிரி எதையும் நாம பண்ணக்கூடாது. ஹேய், என்னாச்சு கிரண் அங்கிள்? என்னோட ஒரு புக்கை உனக்கு காணுமா? மாமா எடுத்தாரான்னு பார்த்தேன். நான் தேடுறேன். புக்கோட பேர் என்னன்னு சொல்லுங்க. அது இங்க இல்லம்மா, அவன் வரட்டும், நானே கேட்குறேன். இந்த புரோட்டீன் பவுடர்னா என்ன? நாம எப்படியாச்சும் அதை கண்டுபிடிக்கணுமே. ம், 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 ம். அதை இங்க எங்கேயுமே காணோமே. ஹை ஸ்ப்ரே. அம்மு, என்ன இது? நான் ஸ்ப்ரே எடுத்தேன் ஆண்டி. கூட நீ எதுக்காக என் ரூம்குள்ள வந்த? பாத்தீங்களா, எல்லாத்தையும் கழிச்சு வச்சிருக்கா. உன்னனா இனிமே ஏறுவியா? சுப்ரியா விடு. அப்படி விட்டா சரி வராது. கேட்காம அடுத்தவங்க ரூம்குள்ள ஏறக்கூடாது. இனிமே ஏறுவியா? ஏறுவியா சொல்லு. இனிமே ஏறுடா. உன்னை அவ்வளவுதான். சுப்ரியா, எதுக்காக என் பொண்ணு இப்படி அடிச்சிட்டு இருக்கா? இவ என் ரூம்குள்ள வந்து பாருங்க, எல்லாத்தையும் கழிச்சு போட்டிருக்கா. சுத்தமா டிசிப்ளின் இல்ல இவளுக்கு. இததான் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இனிமே என் ரூம்குள்ள ஏறுனா இப்ப கொடுத்ததை விட அடி இன்னும் அதிகமா கொடுப்பேன். நீ எதுக்காமோ தேவையில்லாம இங்கெல்லாம் வர? இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ வா. என்ன சுப்ரியா இது? அவ ஒரு சின்ன பேசாம இருங்க. என்ன பண்ணணும், எங்க பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியும். கத்து தர வேணாம். வா அம்மு. என்ன அடிக்காதம்மா. வான்னு சொல்றல. அம்மா அடிக்காத. ஒண்ணு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. என்னடா இது? இங்க பாரு அம்மு, எதுக்காக நீ இப்ப அவ ரூமுக்குள்ள போன? புரோட்டீன் பவுடர்னா என்னதுன்னு பாக்குறதுக்காக. புரோட்டீன் பவுடர்? இனிமே நீ அவ ரூமுக்கு போவியா? ரூமுக்குள்ள போனா என்ன? உன்னை அடி கொடுக்காம வளர்த்ததுனாதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற. இனிமே நீ அந்த ரூமுக்குள்ள போவியா? 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 சொல்லு. போவியா? இனிமே நீ அங்க போல. அவ்வளவுதான் உன்னை. கால்ல சூடு வச்சா சரிப்பட்டு. சொல்லு. போவியா? போக மாட்டேன்னு சொல்லு. சொல்லு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தள்ளி போ. சின்ன குழந்தை எதுக்காக இப்படி போட்டு அடிக்கிற? அம்மா அவளோட ரூமுக்குள்ள போயிட்டாலாம். அவ பெர்ஃப்யூம் எடுத்து யூஸ் பண்ணிட்டாலாம். அதுக்கு தான் அவ இப்படி கடந்து கத்திட்டு இருக்கா. அம்மா அடிக்கிறா. அவங்க மேல கோவம் வந்துச்சுன்னா அடிக்க வேண்டியது குழந்தை இல்ல, அவங்களதான் அடிக்கணும். அடிக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இந்த கொலைகாரங்கெல்லாம் இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். யாரா கொலைகாரன்? எனக்கு வேண்டாம். நீங்க இந்த விஷயத்துக்காக சண்டையெல்லாம் போட வேண்டாம். குழந்தை திரும்ப இங்க வருவா. நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்போம். அப்ப தெரியும். மிளகா வரைச்சு இவ கண்ணுல தேப்பேன். அப்படியா? ஐயோ, நானும் வர சுப்ரியா. இது நம்ம வீடு தானம்மா?
அப்புறம் எதுக்காக ரூம்குள்ள போனா என்ன அடிக்கிறாங்க? என்ன திட்டுனாங்க, அடிக்கவும் செஞ்சாங்க. இங்க பாருமா, நீ பயப்பட வேணாம். திரும்ப திரும்ப யாராவது அடிச்சாங்கன்னா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னோட உண்மையான குணம் என்னன்னு அவளுக்கு தெரியாது. அழாத தங்கம். ஆன்ட்டிக்கு கண்டிப்பா நம்ம அடி கொடுக்கலாம். என்ன? நான் அந்த ரூம்குள்ள போய் பர்ஃப்யூம் தானே எடுத்தேன் கையில. நான் ஒன்னும் அதை திருடவே இல்லை. அப்புறம் எதுக்காக அவங்க என்ன திட்டுறாங்க? அம்மா எனக்கு அடியும் கொடுத்தாங்க. அம்மா எதுக்காக என்ன அடிச்சாங்க? என் மேல எதுக்குக்கா யாருமே அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க? யார் சொன்னது உன் மேல அன்பு இல்லைன்னு? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. நீ அதெல்லாம் மறந்துரு, சரியா? இனிமே நீ அந்த ஆன்ட்டி கிட்டயும் அங்கிள் கிட்டயும் பேச வேண்டாம். அவங்க ரூம்குள்ள போகவும் வேண்டாம். இது நம்ம வீடு தானே, இது நம்ம ரூம் தானே. அவங்க எதுக்காக இங்க வந்து தங்கி இருக்காங்க? இனிமே அவங்க உன்னை திட்டினாங்கன்னா அவங்கள இந்த வீட்ல இருந்து அனுப்பிடலாம். என்ன? அவங்கள விரட்ட வேணாம். என்னை என் அப்பா அம்மா கிட்ட போய் விட்டா போதும். அவங்க இங்க இல்லைன்னு சொல்றாங்களேம்மா. அவங்க வரட்டும், உன்னை கொண்டு போய் விடுறோம். எனக்கு பயமா இருக்கு. இங்க இருந்தா அந்த ஆண்டியில திரும்பவும் அடிப்பாங்க. எனக்கு அவங்கள பார்த்து பயமா இருக்கு. நான் சொல்றேன்ல, நீ இனிமே அவ கூட பேச வேண்டாம். இனிமே அவ உன்னை ஏதாவது பண்ணானா நானும் கிரண் அங்கிளும் பாத்துக்கிறோம். அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவோம். நீ வேணா பாரு. நீ இங்கே இருமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கிரண் அங்கிள் அந்த ஆண்டி அடிச்சிருப்பாரு. என்ன அடிச்சதுனால கிரண் அங்கிள் அவங்கள அடிச்சிருப்பாரு. அது அவங்களுக்கு தேவைதான். நல்லவர் மாதிரி நடிக்கிறவரு கைய பிடிச்சு இழுத்தாரு. என்ன இங்க பிரச்சனை? எதுக்காக நீ கத்துற? கரண்ட் போனதே இவரு கைய பிடிச்சு இழுத்தாரு. என்ன சொன்ன? வேணா அவ மேல கைய வைக்கிறதுலாம் இங்க வேணாம். இவ ஏன் பொண்டாட்டி? உனக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீ உன் பொண்டாட்டி மேல கை வை. யார் திட்ட உன் பொண்டாட்டிய? பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கா. அதனால கரண்ட் போனதே கைய பிடிச்சு இழுத்தீங்க. பாய் மூடு. இவன் கூட தானே இருக்கான். இவனை கேள் நான் என்ன பண்ணேன்னு. கிரண் சார் இருங்க. இவரு போறேன்னு சொன்னதும் நீங்க கைய பிடிச்சு இழுத்தீங்க. இருந்தாலும் ஒரு தங்கச்சி மாதிரி நினைக்க வேண்டிய என்ன? என்னதான் உன்னுடைய நோக்கம்? கிரண் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரு, எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்காக இப்ப பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? ஓ, இப்ப எல்லாரும் என்ன குத்த சொல்றீங்களா? இவரு கைய பிடிச்சு இழுத்தது உண்மைதான். நான் கத்தன அப்புறம் என் கைய விட்டுட்டாரு. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் என்ன கெட்ட பொண்ணுனா? வாய்ப்பை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. கரண்ட் போனதும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் நீங்க கூப்பிட்டா வந்துருவேன் நினைச்சீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஓங்கி ஒரு அறை கொடுத்துருவேன். அம்மா, அனு, இவ போய் சொல்லிட்டு இருக்கா. நான் ஒன்னும் அப்படி பண்ணல. நான் எங்க புக்கு தான் படிச்சுட்டு இருந்தானோ. கரண்ட் போனதும் அவ பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா, கை பிடிச்சு இழுத்தான்னு சொல்லி. அப்போ நான் போய் சொல்றேனா? நான் எதுக்காக போய் சொல்லணும்? நல்ல பொண்ணுங்க இப்படியெல்லாம் போய் சொல்லுவாங்களா? நீ நல்ல பொண்ணு கிடையாது, அதான் காரணம். இங்க பாருங்க மாமா, அப்படிலாம் பேசாதீங்க. புடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும். அனுவக்கா முகத்துக்காக தான் நான் அப்படியெல்லாம் பண்ணாம விட்டேன். கூப்பிடு, நீ போலீஸ கூப்பிடு. அமைதியாரு. நல்லவனான என் அண்ணனை விட்டுட்டு நீங்க போனது இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனை நினைக்கும் போது. இங்க பாரு, இவள வாயை மூட சொல்ல. நீதான் அடி வாங்க போற. உங்களுக்கு என்ன பைத்தியமா? அது சரி, அத பார்த்துட்டு தான் மறுவேளை அடிங்க பாப்போம். சுப்ரியா, நீ உள்ள போ. என் கைய புடிச்சு இழுத்ததுக்கு இவர் மன்னிப்பு கேட்கணும். இல்லனா எங்கேயும் போக மாட்டேன். மன்னிப்பா? உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேரு.
இருங்க. கரண்ட் போகும்போது தெரிஞ்சது கேவலமானவங்க யாருன்னு. பாவம்க்கா நீங்க இவ்வளவு கேவலமான ஒருத்தனோட வாழ்றீங்கன்னு நினைக்கும் போது ஏய், ஏய், அதெல்லாம் வேண்டாம். இருங்க. நீ மேல போ போ. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றல. வாங்க. இதுக்கு உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கலனா என் பேரு சுப்ரியா இல்ல. ஏய் சுப்ரியா இங்க வா. விடுங்க. இந்த ஒரு தடவை நீ அவனை மன்னிச்சிரு. இங்க பாரு, நீ இப்படி டென்ஷன் ஆக கூடாது. உனக்கு வயித்துல குழந்தை வளருதுன்றத மறந்துடாத. அப்படியே கையை பிடிச்சு இழுத்தா நான் என்ன பண்றது? இங்க பாரு, இந்த ஒரு தடவை நீ மன்னிச்சிரு. நீ என் கூட வா, உனக்கு கூட சொல்லணும். வா வா, மெதுவா இரு. என்ன? ஏய், என்னடி இது? என்ன? இங்க பாரு, கரண்ட் போகும்போது நான் தான் உன் கையை பிடிச்சு இழுத்தேன், கிரண் இல்ல. பேசாம இருங்க. இத நீங்க எல்லாரும் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை தூக்கி தரையில அடிச்சிருப்பேன். நீங்க தான் என் கையை பிடிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம கிரண் பேரை சொன்ன? ஒரு வாய்ப்பு கிடைச்சதா அவருக்கு திட்டு வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓ, நீ சரியான ஆளுதான் சுப்ரியா. நான் இப்படி சும்மா சொல்ல மாட்டேன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதுவும் கட்டின புருஷன் கூட இருக்கும்போதே. அவரு கண்டிப்பா அப்படி பண்ணிருப்பாருன்னு இங்க இருக்கிற எல்லாரும் நம்பி இருப்பாங்க. ஏய், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அவன் நல்லவன் தானே, அவங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். அவர் அவ்வளவு நல்லவர்லாம் இல்லைன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்படியும் சொன்னோம்னா அவருக்கு அவங்க மேல வச்சிருக்கிற மரியாதை குறையும். அவனை எல்லாரும் திட்டணும், அவன் மேல இருக்கிற மதிப்பு குறையணும். அதுக்காக தான் நீ இவ்வளவு கேவலமா பண்ணல. ஆமா, நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேணாம். இந்த மாதிரி கேவலமான விஷயம் இன்னும் நிறைய நடக்கும். அவன் இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும், அனுவக்கா அவனை தூக்கி போடுற வரைக்கும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். அப்போ நீ திரும்பவும் இந்த மாதிரி நிறைய கேவலமான விஷயம் பண்ணுவ. ஆமா, நீங்க எதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம். நான் இங்க வந்ததே இந்த மாதிரி நோக்கத்தோட தான். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். சுப்ரியா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உன் அண்ணன் கிட்ட அவங்க பண்ணதெல்லாம் நினைச்சு உனக்கு கோவமா இருக்கு. அதனால நீ அவங்கள பழி வாங்குற. நீ என்ன வேணாலும் பண்ணு, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கரெக்டா கிடைக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். அதான் பானுமதி அம்மா இருக்காங்களே. அப்போ ஓகே. எனக்கு யார் மேலேயும் ஈடுபாடும் இல்லை, கமிட்மெண்ட்டும் இல்லை. தேவைப்பட்டா நான் என் அப்பாவை கூட அடிப்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணு. இங்க பாரு, என்ன அடிக்காம மட்டும் விட்டுரு. அவதான் ஏதோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கானா? நீங்க அதுக்காக இங்க இருந்து போகணுமா? என்ன அனு இதெல்லாம்? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? நான் அப்படி செய்வேன் நீ நினைக்கிறியா? நான் மட்டும் இல்ல, இங்க இருக்க யாரும். ஏன் அவ புருஷன் ஜெயந்த் கூட அவ சொல்றத நம்ப மாட்டாங்க. அவளுக்கு நம்ம மேல கோவம் இருக்கானோ, அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இருந்தாலும் இவ்வளவு கேவலமா நடந்துக்குவான்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி, எல்லாரையும் விடு. அந்த சின்ன குழந்தை அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? முத தடவை என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கம் நடக்குதானோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதை விடுங்க. நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காக அவ பண்ண முயற்சி தான் இது. அதான் நமக்கு நல்லாவே தெரியுமே. நம்மளுக்கு தெரியானோ, ஆனா ஊர்ல இருக்கவங்க தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அவளுக்கு சூடு சொரணியே இல்ல. அவ வேணா இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பா. ஒரு பொண்ணு நினைச்சிட்டானா அவ எப்படி வேணாலும் ஒரு ஆம்பளையை அசிங்கப்படுத்துவானோ. வந்திருக்க கூடாது. நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்க கூடாது. வேற வழியெல்லாம் தான் இங்க வந்தேன். நான் இங்க இப்படி இருக்கிறதுக்கு பதிலு அந்த ராகினி அம்மா கூட இருந்திருக்கலாம். அவ இருக்கிற இந்த வீட்டுல என்னால தங்க முடியாது. நான் ஏதாச்சும் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்கிறானோ, இல்லைனா ஏதாவது ஹோட்டலையாச்சும் போய் நான் தங்கிக்கிறேன். இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இங்க தங்க மாட்டேன். நான் கிளம்புறேன். அப்படி உங்களை தனியா என்னால விட முடியுமா? அப்படின்னா நீயும் என் கூட வா, நம்ம போலாம். இது நம்மளோட வீடு. போக வேண்டியது நாம இல்ல, அவளும் அவ புருஷனும் தான். அப்படின்னா அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. அவ செஞ்சது தப்புதான். நம்மளும் அவள மாதிரி நடந்துக்க முடியுமா? இப்ப அவ வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம யோசிக்கணும்.
அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அவளை அடிக்காம விட்டுருக்கேன். நாம இப்ப இங்க இருந்து போனா அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுவாங்க. எதுக்காக நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தணும்? ஒரு திமிரு பிடிச்சவ பண்ண தப்புக்கு நாம எதுக்காக தோத்து போகணும், பயந்து ஓடணும்? இங்க வெற்றி தோல்வி எல்லாம் ஒரு விஷயமே இல்ல அனு. மானம் மட்டும்தான் முக்கியம். என்னால இந்த அசிங்கத்தை ஏத்துக்கவே முடியல அனு. எனக்கு புரியுது. இந்த ஒரு தடவை நீங்க மன்னிச்சிருங்க. எப்படி இருந்தாலும் நான் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். அவ முன்னாடி நம்ம தோக்க கூடாது. திரும்ப அவ இப்படி பண்ணா அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சாப்பிட்டீங்களா? ம். சாப்பாடுக்கு அப்புறமா சாப்பிட வேண்டிய மருந்து சாப்பிட்டேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அனாதை மாதிரி ஃபீல் ஆகும்ல? எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கள பாத்துக்கிற மாதிரி தான் நாங்க எல்லா நோயாளியையும் பாத்துக்குவோம். அன்பா சிரிச்சுக்கிட்டே நாங்க ட்ரீட் பண்ணுவோம். தனிமையில இருக்கிற நோயாளிக்கு அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நிறைய பேருக்கும் லவ்வும் வரும். அப்புறம் உங்கள மாதிரியே எத்தனை பேர் என்கிட்ட லவ் சொல்லிருக்காங்க தெரியுமா? அப்புறம் அதெல்லாம் மனசார சொல்றது கிடையாது. இங்க இருந்து போனதும் அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. தப்பான பார்வையில பாக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்னது நீ சொன்ன மாதிரிலாம் இல்ல. நான் மனப்பூர்வமா தான் கேட்டேன். ஆ, நான் இப்படி பேசினது உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சா? ம், ஆமா. உங்களை பிடிக்காமல்லாம் சொல்லல, பயத்துல தான் சொன்னேன். நான் முடிவு பண்ணிட்டேன் சுமி. நான் இனிமே குடிக்க போறதில்ல. அவங்க முன்னாடி நம்மளை அழிச்சுக்கிறது இல்ல, வாழ்ந்து காட்டுறது தான் வெற்றின்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நம்ம யோசிக்கலாம். என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே அத பத்தி? எனக்கு ஒரு ஆசை இருக்கு, கொஞ்ச நாள் காதல் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் யாரையும் காதலிச்சது இல்ல. நான் ரெடி. குட் நைட். குட் நைட். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.